ஏசாயா 63ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆமென். இதுதான் இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு, நம் ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு, எனக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற, நம்முடைய ஊழியத்துக்கு தந்திருக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். 5 மாதம் நடத்தினார். இந்த 6வது மாதம் வித்தியாசமாய் நடத்த போகிறார். அவருடைய சொந்த ஜனம் என்று அறியப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின பாதைகள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினதை, அவர்களை அற்புதமாய் நடத்தி வந்தாரே, அதன் மூலமாய் கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது போல இந்த மாதம் ஏசப்பா உங்களை நடத்துவதின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய குடும்பத்தை நடத்துவதின் மூலமாய், நான் குடும்பத்தை நடத்துகிறேன்னு நம்ம சொன்னால் ஃபெயில், நான் பிஸ்னஸ் எனக்கு எல்லாம் தெரியும் நான் செய்வேன்னு சொன்னால் ஃபெயில், 0. ஆனால் கர்த்தர் நடத்தினார்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக முறை பேதுரு அப்படி தான், நான் எனக்கு கடல் சாஸ்திரம் தெரியும், எங்கே போனால் என்ன மீன் கிடைக்கும் தெரியும் சொல்லிட்டு போய் தோல்வியோடு வந்தான். ஒரு முறை ஒரு மீன் அகப்படலை. இராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையோடு வேதனையோடு திரும்பி போகும் நேரத்தில் ஆண்டவர் தலையிட்டு ஒரு வழியை உண்டாக்கி தேவ நாமம் மகிமைப்பட்டது. இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி, நம்மை அற்புதமாய் நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை நடத்துறதுனால கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாதையின் வழியாய் நடப்பது என்பது ஒரு அனுபவம், ஒரு சூழ்நிலை. கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு சூழ்நிலை வழியாய், ஒரு அனுபவத்தின் மூலமாய் நம்மை நடத்த போகிறார். நீங்களும் நானும் இந்த மாதம் எப்படி நடத்துவாரோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜூன் மாதம் வந்தாலே பெற்றோர்களுக்கு ஒரு கலக்கம், பயம் வரும். என்ன பயம்? எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜுக்கு எப்படி அனுப்ப. அன்றைக்கெல்லாம் நாங்கள் படிக்கும்போது 100 ரூபா கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு 7வது நான் படிக்கும்போது எங்கள் அப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி 100 ரூபா ஃபீஸ் கட்டவே அவ்வளோ கஷ்டம். இப்போ எவ்வளோ? லேக்ஸ் கணக்கா, பல லட்சங்கள். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் 4 பேர் படிக்கணுங்கன்னா எத்தனை லட்சம் நினச்சி பாருங்கள். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். இந்த நல்ல ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நம்மை நடத்துகிற சூழ்நிலையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இங்கே வாசித்தோம், தேவரீர் உமக்கு மகிமை உண்டாகும்படி. நீங்கள் எல்லாம் யாருங்க? இதை யாரை பற்றி சொல்கிறாரு? யாரையோ பற்றி இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் சொல்கிறார். உம்முடைய ஜனத்தை. நீங்கள்லாம் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம், ஆண்டுடைய ஜனம். தம்முடைய ஜனத்தை இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆகவே எந்த சூழ்நிலையில் நடத்துவார் என்று சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே நடத்துவாராம். போதும், இதோட போதும். அறியாத சூழ்நிலை, அறியாத பாதை,
அறியாத வழி. கர்த்தர் இங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை பாருங்கள். குருடர்கள். குருடர்கள்னா பார்வை இழந்தவர்கள், பார்வை அற்றவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பார்வை இழந்தவர்கள் நிறைய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கங்கே ஒன்று ரெண்டுன்னு இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? ஜோலார்பேட்டில் நீங்கள் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா அதிகமான அந்த ஏரியாவில் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. நான் நினைக்கிறேன் திருப்பத்தூர், ஆம்பூர் அந்த ஏரியாவில் இருப்பாங்க போல இருக்கு. ட்ரெயினில் ஏராளமாக ஏறுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஜோலார்பேட் பெரிய ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையும் நிரம்பி இருப்பாங்க. அவங்க நம்ம அந்த ஊருக்கு போனால் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் 2 பிளாட்ஃபார்ம் இல்லை, 1வது பிளாட்ஃபார்ம் 2வது பிளாட்ஃபார்ம் ஈஸி. ஆனால் ஜோலார்பேட்டையில் நிறையா இருக்குது. ஆனால் அந்த கண்ணு பார்வையற்ற அவர்கள் பாருங்கள், சரியாக அவங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு போய் கரெக்டாக நிற்பாங்க. யாரும் கைப்பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு அப்படி பழக்கம். நான் ஒரு நாள் எப்படி போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சேன். வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கையில் குச்சி வச்சுருக்காங்க, கை இங்கே தடையே வராங்க. இப்போ ஒரு முடியுது, பிளாட்ஃபார்ம் இங்கே இறங்கணும். அப்போ இந்த இடத்துல அப்படி கை தடவுறாங்க, இப்படி தடவுவாங்க. அங்கே போட்டிருக்கு 1 2 அப்படி நம்பர் போட்டிருக்கு. அப்போது 1ன்னு கண்ணில் அந்த தடவி பார்த்தோன்னே உடனே இதுதான் 1வது பிளாட்ஃபார்ம், டப்புன்னு இறங்கிடுறாங்க. யாருடைய உதவி இல்லாமல் அவர்கள் சரியாக போயிட்டு வந்துடுறாங்க. எங்கே வேணாலும், எந்த நாட்டுக்கு வேணால் போயிட்டு வராங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வராங்க. கண் பார்வை நல்லா தெரிகிற நமக்கே சில நேரத்தில் பாதைகள் மாறிடுது, மறந்துடுறோம். ஆனால் அவங்களுக்கு யாருமே சொல்லித்தர வேண்டியதில்லை, அவங்க சரியாக போவாங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வருவாருங்க, 2 பார்வையற்ற அவர், திருப்பத்தூர்லேருந்து வருவார். யாரும் அவரை கூட்டிகிட்டு வர வேண்டியதே இல்லை, பஸ்ஸு இறங்கி கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவார். அவருக்கு தெரியும் இப்படி போயிட்டுருக்கோம், இவ்வளோ அடி தூரத்தில் திரும்பும் பாதன். ஆனால் நமக்கு நல்ல கண்ணு தெரியுது, நம்ம பள்ளத்தில் போய் விழுகிறோம், பெரிய பெரிய கல்லில் கால் மோதிக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன கல் கூட அவங்க மேலே மோத அழகாக விலகி போயிட்டே இருப்பாங்க. இங்கே வாசிக்கிறோம், இந்த வார்த்தை ஆண்டவர் யாரோ ஒருவருக்கு சொல்லவில்லை, தம்முடைய சொந்த ஜனத்துக்கு அவர் சொல்லி இருக்கிறார். குருடர்களை வழிநடத்துவதே பெரிய சிரமம், ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டம். அவர்களை அறியாத வழியில் நடத்துவேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். முதல்ல குருடர்கள் பாதையில் போகிறதே கஷ்டம். ஆனால் இந்த வசனம் சொல்லி இருக்குது அவர்கள் அறியாத வழியிலே. அப்படி என்றால், அறியாத வழி என்றால் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வழியை அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த வழி இப்படி ஒன்று இருக்கிறது என்று அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. அறியாத வழி என்றால் இதுவரைக்கும் அந்த வழியை அவர்கள் நினைக்கவும் இல்லை. இந்த வழியில் போனால் நல்லா இருக்கும், சரியாக போயிடுவோன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வழியில் சென்றால் நல்லா இருக்கு என்று கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ தெரியாத வழி என்றால் சொல்லுங்க, நினைத்திராத வழி. இதுவரைக்கும் கனவுல கூட, அதாவது நினைவில், சிந்தனையில், கற்பனையில் கூட நினைக்காத இந்த வழியில் ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், இப்படி நடத்துவார். அதுதான் அறியாத வழி. இந்த வசனம் சொன்னதுனால நீங்கள்லாம் உங்களை குருடர்கள் நான் சொல்ல வரல, குருடர்களையே அப்படி நடத்துவார். ஆனால் நீங்கள் நானும் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஜூன் மாதம் நம்ம அறியாத ஒரு வழியிலே கர்த்தர் நடத்துவார். சில நேரத்தில் சில வழி தெரியுதுன்னா நமக்கு அவ்வளோ ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம், அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அறிவு இருக்கனால ஞானத்தினால சில வழியில் போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நடத்துனா அந்த ஞானம் அறிவெல்லாம் வேஸ்ட். உன் ஞானத்தில் நடக்க வேண்டாப்பா, உன் அறிவில் இது வரைக்கும் போனேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நஷ்டம், வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இல்லை. இப்போ இந்த ஜூன் மாதம் நானே உன்னை நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன்,
அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் உங்களையும் என்னையும், உங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தையும், இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் நடத்த போகிறார். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நீங்களும் நானும் ஒரு அறியாத பாதையில் கர்த்தர் நடத்தி, அதில் இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்றால், அப்படி அறியாத பாதையில் நீங்களை நடத்துறதுனால அவர் மகிமைப்பட போகிறார். ஆமென். நிச்சயமாக அது நடக்கும். யோவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், சங்கீதம்னா டப்புன்னு எடுத்துடலாம், ஆனால் ஆதியாகமம் எடுத்துடலாம், வெளிப்படுத்தலும் எடுத்துடலாம். ஆனால் யோவேல் இவ்வளவு நேரம் ஆகும். இன்னும் சிலர் அட்டவணையை பார்த்து கொண்டு இருக்கு. அப்படி ஒன்று இருக்குதா பைபிளில்? இதுவரைக்கும் நம்ம அப்படி கேள்விப்படவில்லையே என்று. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாள் என்ன நாள் தெரியுங்களா? பெண்டிகாஸ்ட் டே, பெந்தேகோஸ்த நாள் கொண்டாடுகிறார்கள் உலகம் முழுவதும். பரிசுத்தாவி பற்றிய பாட்டு, பரிசுத்தாவி பற்றிய பிரசங்கம், பரிசுத்தாவி பற்றிய புறாக்களை போல அங்கங்கே செஞ்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி இன்றைக்கு விழா கொண்டாடுகிறார்கள். நமக்கு வாய்ப்பில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த யோவேல் ஒரு அபிஷேகத்தின் புஸ்தகம். இதை நீங்கள் ஜெபத்தோடு வாசிக்கும் போது கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார். ஆகவே எங்களுடைய வாஞ்சை, இந்த பெந்தேகோஸ்த நாளிலே நம்முடைய சர்ச்சில் அபிஷேகம் பெறாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. கையில் குழந்தை வச்சுருக்கிறீங்களா? அந்த குழந்தையின் மேலே அந்த அபிஷேகம் இறங்கணும். சில வயிற்றில் குழந்தை இருக்கிறது, அந்த கற்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையும் கர்த்தர் அபிஷேகிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை இழந்திருப்போமானால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அந்த அனுபவத்துக்குள் எங்களை நடத்தும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துலையும் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நிரப்புனாலும் நிரப்புவார். வீட்டுக்கு போய் இறங்கி மீன் கடையில் இருக்கும்போது நிரப்புனாலும் நிரப்புவார். அப்படி வேண்டாவா? ஆமாம். ஒரு பெரிய ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரே சத்தம், டிஸ்டர்பாக இருக்குது. மைக்கை வச்சு பெரிய மீட்டிங் நடத்துகிறாங்க. 3 நாள் தான், வருஷத்தில் 3 நாள் நடத்துவாங்க. அது சர்ச்சுக்குள்ளே வச்சு தான் நடத்துகிறோம், வெளியே இல்லை. இந்த ஜனங்களுக்கு அந்த சத்தம் பிடிக்காதனால போய் போலீஸ்க்கு நடந்ததை சொல்கிறேன், ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு போலீஸ்காரன் வந்தான், யூனிஃபார்மில் தொப்பி போட்டு கையில் தடியோடு வந்தான். ஒருத்தர் தான் போய் பார்த்து ரெடி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்கிறார். அவன் சர்ச்சுக்குள்ளே பூந்த உடனே அவன் ஆவியில் நிரம்பி யூனிஃபார்மில் கீழே உருண்டுட்டுருக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்க மறுபடியும் நடந்தது சொல்கிறேன், கதை இல்லை. ஸ்தோத்திரம். மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், என்ன சார், ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க, நிறுத்த மாட்டிங்களா அப்படின்னு அனுப்புனா, அவர் பார்த்தாரு, எத்தனை போலீஸ் அனுப்புனா சரி வராது, நானே போகலான்னு. இன்ஸ்பெக்டர் வரார், புல்லட்டில் வந்து இறங்கி, அவர் எப்படி இருப்பார், வந்து அப்படி வேகமாக வர்றார். எவன்டா அவன், பாஸ்டர், என்ன இது, என்ன விசுவாசி இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லலான்னு உள்ளே வந்தார். போலீஸ்காரை விட இன்ஸ்பெக்டர் தூக்கி வீசப்பட்டு அவர் ஒரு பக்கம் ஆவியில் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறார். அந்த அனுபவம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நடப்பதாக. பரிசுத்த ஆவியை கேலி செய்கிறவர்களை அநேகரை கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். வீட்டில் போய் அதே போல் சொல்லி கேலி பண்ணுகிற அநேகர் இருப்பாங்க, அந்த அந்நிய பாஷை பேசி. அவங்களெல்லாம் கர்த்தர் நிரப்பி பயன்படுத்துகிறார். இந்த நாள் பெந்தேகோஸ்த நாள், கர்த்தருடைய நாம் அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமானா சிறப்பாக கொண்டாடுவோம். ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, யோவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். இன்னும் தேடுங்கள் கண்டடைவீர். ஸ்தோத்திர. வாசிங்க. முதியோரே அப்படின்னா, முதியோர்னா பெருசு, பெருசுன்னு திட்டோம்ல, இந்த பெருசு போகுது பார். என்ன போல வயசானவர்கள். ஸ்தோத்திரம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் குடிகளே உங்கள் நாட்களிலேயாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுண்டா? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இங்கே வயதானவர்கள் அநேகர் இங்கே இருக்கிறீங்க. 60 வயதுக்கு மேலே
உள்ளவர்கள் இங்கே அநேகர் இருக்கிறீங்க. நம்ம நாட்களில் இப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா? நம்முடைய முற்பிதாக்கள், நீங்களே வயசானவங்க, உங்களுடைய முற்பிதாக்களின் நாட்களில் இப்படி நடந்திருக்கிறதா? அப்படி அந்த நாட்களில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கு முன்பாயிருந்த முதியோர்களுக்கு தெரியாத சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சர்ச்சில் உள்ளவங்க சொல்ல போறாங்க பாருங்க, வயசானவங்கள, எங்க காலத்துல இப்படியெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதில்லை, நம்ம சபையில இந்த குடும்பத்துல நடந்தது எங்க சந்ததியிலேயே நாங்க பார்த்ததில்லை என்று சொல்லும்படியாய் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு வழியில உங்களை நடத்த போகிறார். வயசானவங்கெல்லாம், நாங்களும் தான் ஆண்டவர்கிட்ட பக்தியா இருந்தோம், எங்களை இப்படி நடத்தலையே, உங்களை இப்படி நடத்துறாங்களேன்னு பேர பிள்ளைகளை பார்த்து, சந்ததியை பார்த்து மகிமைப்படுத்த போறாங்க கர்த்தரை. என்ன ஆச்சரியம்னா, இங்கே அந்த யோவேல் 1:12 ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். யாரிடத்தில் கேட்கிறார்? நல்ல வயதானவர்களை பார்த்து. வயதானவர்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும். ஆகவே வயசானவங்களை வாயை மூடு, ஒன்றும் பேசாத, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ படிக்கல, நீ கேள்டு கிளவை அப்படிலாம் சொல்லி ஆஃப் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ளே வச்சிருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அனுபவங்கள் ஏராளமாக இருக்கும். அவர்கள் எவ்வளவு காரியத்தை பார்த்திருப்பார்கள் அவங்க வாழ்க்கையில். அவரிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், இப்படி ஏதாவது பார்த்ததுண்டா? இந்த அனுபவங்கள் அறியாத ஒரு வழியிலே நடத்தினதை, அறியாத பாதையிலே நடத்தினதை நீங்கள் பார்த்ததுண்டா, கேட்டதுண்டா? அவர்களுக்கே தெரியாத ஒரு பாதையிலே, அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கே அப்படியெல்லாம் நடந்திருக்கு. நடக்காத காரியத்தை இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேவ பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இரண்டாவது அங்கே வாசிக்கிறோம். இரண்டாவதாக, தேசத்தின் சகல குடிகளே. முதல் முதியோரே, அனுபவம் உள்ளவர்களே. அடுத்தது தேசத்தின் சகல குடியிருக்கிற சகல ஜாதிகளே, குடிகளே, செவி கொடுங்கள். உங்கள் நாட்களில் ஆவது, உங்கள் பிதாக்களின் நாட்களில் ஆவது இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்ததுண்டா? நீங்க எவ்வளவோ வயதானவர்களா இருந்தாலும் ஆண்டவர் நடத்தும் போது நம்ம மைண்ட்ல அந்த அறிவு ஒன்றுமே நமக்கு இல்லை, அப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறாரே என்று ஆச்சரியப்படும் விதத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அந்த மாதிரி கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். ஆமென். ஏனென்றால் அது அறியாத பாதை, அதுதான் அறியாத பாதை, தெரியாத பாதை. அப்படின்னா என்ன நடக்குது நமக்கே தெரியாது. ஆச்சரியமா இருக்க போகிற இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு செய்கிறதை, உங்கள் குடும்பத்துக்கு செய்கிறதை, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறதை நமக்கு அறியவே முடியாது. அதுதான் அறியாத பாதை, தெரியாத பாதை. முதிர்ந்தவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். ஆகவே அவர்கள் புத்தி சொல்லுவார்கள், இந்த வழியிலே நடக்கணும்னு சொல்வார்கள். ஆனால் அது ஆண்டவர் அறியாத வழி என்று சொல்லும்போது அவர் நடத்துகிற வழி. ஆமே. அங்கே நம்முடைய ஞான அறிவெல்லாம் ஒன்றும் செயல்படாது, எல்லாம் தோத்து போகும். இது வரைக்கும் 5 மாதம் உங்கள் ஞானத்தினால, உங்கள் குடும்பத்தினால, உங்கள் திறமையினால, பண பலத்தினால நான் உழைக்கிறேன், நான் குடும்பத்தை நடத்துகிறேன் அப்படிங்கிறதுல போனீங்க, ஃபெயில். கடைசியில் என்ன கிடைச்சிருக்கு? 0 தான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் இந்த மாதத்தில். அதுதான் அறியாத பாதை, தெரியாத பாதை. இதுவரைக்கும் நீங்கள் அப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் அனுபவித்து பிரசங்கிக்கிறோம், அனுபவத்திலிருந்து பிரசங்கிக்கிறோம். நான் அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன், சபைக்கு எதை செய்கிறாரோ சபைக்கு சபை மக்களுக்கு அதை செய்வார். இன்றைக்கு சர்ச்சு கர்த்தர் செய்கிற பெரிய பெரிய காரியம். நேற்று 12 மணிக்கு நாங்கள் உட்கார்ந்து எல்லாம் குடும்பமாக பேசியிருந்தோம். நைட் ஆச்சரியமாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கு. இந்த 3-4 வருடங்கள் அறியாத ஒரு பாதையில் நம்ம இப்படி, இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தர் அறியாத இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மை நடத்துகிறார். தெரியாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அற்புதமாய் நடத்துகிறார். இதை தான் உங்களுக்கு செய்ய போகிறார்.
சபைக்கு செஞ்சது தான். சபைக்கு வேற, உங்களுக்கு வேற இல்லை. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில அந்த வசனத்தில் வாசிக்கும் போது பச்சை கிளி விட்டதை பச்சை புழுக்கள் சாப்பிட்டதாம். பச்சை புழுக்கள் சாப்பிட்டதை மிச்ச விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிட்டதாம். வெட்டுக்கிளி சாப்பிட்டு மிச்ச விட்டதை முசுக்கொட்டை பூச்சி சாப்பிட்டதாம். 4 வார்த்தைகளை கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறார். ஒன்று விட்டால் இன்னொன்று. பட்சித்த வருஷங்களுக்கு பச்சை புழு விட்டதை வெட்டு கிளி தின்றது, வெட்டு கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. அப்படின்னா என்னன்னா, ஒன்று விட்டா இன்னொன்று வந்துடுது பிரச்சனை. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை அதை விட பயங்கரமா இருக்கு. சரி, இதுல தப்பித்து விடுவோம் என்று பார்த்தா இன்னொரு பிரச்சனை. இப்படியே மாறி மாறி, அதுக்கு தான் அர்த்தமா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இவர்கள் முயற்சித்து கொண்டே இருக்கிறாங்க. முயற்சி பண்ண பண்ண ட்ரை பண்ண பண்ண இன்னொரு பிரச்சனை வந்து அவங்க முயற்சியை வீணாக்கி விடுகிறது, பிரயாசத்தை வீணாக்கி விடுகிறது. ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறார்கள். திருப்பூர்ல பொறுத்த அளவுக்கு எல்லாருமே கடின உழைப்பாளிகள். அப்படிதானா? 5 மணிக்கு எழுந்து வேக வேகமாய் வீடுகளுக்கு போனால் தெரியும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், அவங்களும் கம்பெனிக்கு போகணும், சமைக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், கடுமையாய் உழைக்கிறோம். ஸ்தோத்திரம். கடுமையாய் பிரயாசப்படுகிறோம். நைட்டு பகல் என்று பார்ப்பதில்லை, அவ்வளவு பாடுபடுகிறோம். ஆனால் ரிசல்ட் என்ன? இன்றைக்கு நீங்க அப்படி வந்து அமர்ந்து இருக்கலாம். கடினமாக உழைக்கிறேன், இரவு பகல் என்று பார்க்காமல் உழைக்கிறேன், ஆனால் ரிசல்ட்டு தான் முக்கியம். ரிசல்ட் இல்லையே. ஒரு 30% இல்லை ஒரு 60%, இவ்வளவாய் கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளவாய் ஒரு பலன் இருக்கணுமே, பிரதிபலன் இருக்கணுமே, இவ்வளவா உழைக்கிறேன், இல்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தான் நீங்க பார்க்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது இப்படிதான் நம்முடைய அனுபவத்தில் அநேகர் சொல்லுவார்கள். ஆகவே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று விட்டதை இன்னொன்று, ஒன்று போனா ஒரு பிரச்சனை. நம்ம பாஷையில் கொஞ்சம் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? அடி மேலே அடி மேலே ஒரு அடி பட்டா பரவாயில்ல, அடி மேலே அடி பட்டக்காலே படுதுங்கிற மாதிரி. ஆமாம், ஒன்று போனா இன்னொரு பிரச்சனை. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்பா ஸ்தோத்திரம், நான் சாட்சி சொல்ல போறேன்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை. இப்படி 5 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையை போட்டு உங்களை அப்படியே பெரட்டி போட்டுருச்சு. அப்படியே சில நேரத்தில் நம்ம நினைச்சா கதறிடுவோம், அழுது அழுது இந்த கண்ணீரே இல்லை சிலருக்கு. மனம் அவ்வளோ பாரத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு பாதிப்பு, இந்த பாதிப்பு எப்படாக முடியும் ஜெபம் பண்ணி ரெடி ஆகும்போது இன்னொரு அதை அந்த முடிகிற நேரத்தில் இன்னொரு பெரிய ஆபத்து, பாதிப்பை விட ஆபத்து. இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. அடுத்தடுத்து ஒன்னொன்னா இப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தா நிச்சயமா யாருனால தாங்க முடியும்? யாருனால சமாளிக்க முடியும்? யாருனால இதிலிருந்து தப்ப முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் நினைத்தால் வேற யாராவது இருந்தால் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால், உலக மனிதர்களாக இருந்தால் தப்பவே முடியாது. ஆனால் நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எளிதாய் தப்புவிக்கப்படலாம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தில், அறியாத பாதையில் உங்களை நடத்துவேன், தெரியாத பாதையில் நடத்துவேன். ஆமென். வேறு யாரும் அடி மேல அடி விழுந்தால் எழும்பவே முடியாது. எனக்கு தெரியும், இந்த திருப்பூர்ல நம்ம சபைக்கு வந்த பிரச்சனை போல அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லாமல் இது லைவ்ல போயிட்டு இருக்க அநேக ஊழியர்கள் கேட்கட்டும். நீங்கள் உங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்து அடி விழுந்து ஊழியம் எல்லாம் போயிருக்கலாம், மற்றவர்களுக்கு அப்படி ஆகியிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளை இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் மற்றவங்க அடி மேலே அடி விழுந்து எழும்ப முடியாமல் இருக்காங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை எழுப்புவார்.
நீங்கள் தேவ ஜனம், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். புதிதாக கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் திருமணம் பண்ணி உள்ள வந்திருக்கலாம். நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு நோக்கத்தோடு அந்த குடும்பத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேற யாருக்காவது தோல்வி மேலே தோல்வி வந்தால் அவர்கள் கதை முடிந்துவிடும். அவங்க கதை க்ளோஸ். திருப்பூரில் நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன், நிறைய ஊழியத்தை பார்த்துருக்கேன். ஆனால் நமக்கு கதை முடியாது. அதுக்கு அப்புறம்தான் புது துவக்கம். இந்த ஜூன் மாதம் ஒரு புது துவக்கம், புது ஆசீர்வாதம், புது கணக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு புது ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்ம நினைச்சு அடிக்கடி நினைப்போம், யாருக்கோ ஏதோ நடக்கட்டும், என் குடும்பத்தில் ஒரு தோல்வி வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம் பாருங்க. அப்பதான் வரக்கூடாத ஒரு தோல்வி நம்மளை சந்திக்கும். பயங்கரமான ஒரு தோல்வியில தள்ளப்படுவோம். நினைத்த காரியத்தில் எல்லாம் தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடும். ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது என்று கண்ணீரோட ஜெபம் பண்ணி நம்ம பிள்ளைகள் எல்லாம், ஆண்டவரே நீங்க பாதுகாத்தல், ஒரு பாதிப்பு என் குடும்பத்தில் நடக்கக்கூடாது என்று உபவாசம் பண்ணி ஜெபித்திருப்போம். பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒரு காரியத்தை இழக்க விரும்ப மாட்டோம், ரொம்ப கவனமா இருப்போம். 2 வீலர் வாங்கிட்டோம், எப்படியாவது டியூ கட்டணும், இழக்கக்கூடாது நினைப்போம். ஆனாலும் அறியாமலே மிகப்பெரிய ஒரு இழப்பை நீங்கள் சந்திப்பீர்கள். கற்பனையிலும் கூட நினைக்காத ஒரு பாதையில நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் இதன் அர்த்தம். அல்லேலூயா. இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க, நடந்துருச்சு உங்க வீட்டில். நம்ம சபைக்குள்ளே இது நம்ம சபையிலேயே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா அது நடந்துருச்சு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு தோல்வி வரக்கூடாது நீங்க நினைச்சீங்க, ஆனால் நடந்துருச்சு. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன என்றால், கர்த்தர் உங்களை ஒரு அறியாத பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு தெரியாத பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையான அர்த்தம். அப்படி நடத்தி உங்களை கர்த்தர், அங்க அந்த வசனம் முடியும் போது நான் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா. பின்னாடி நாம் வேகமாய் வாசிக்க போகிறோம். ஆகவே இதன் வசனத்தின் முக்கியமான அர்த்தம் என்ன என்றால், உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற அந்த காலை நேரத்தில், என் ஜனத்தை அறியாத வழியில் நடத்துகிற தேவன் நான். ஆமென். இந்த ஜூன் மாதம் கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிறார் என்றால் உங்களை அளவைப்பதற்கு அல்ல, உங்களை பாதிக்கப்படுவதற்காக இந்த பாதையில் உங்களை நடத்தி செல்லவில்லை. யோவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்கணும்? வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி செடிகள் எல்லாம் வாடி போயிட்டு, சந்தோஷம் ஜனங்களுக்குள்ளே இல்லை, சுத்தமா இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. கூட்டு குடும்பம், ஒரே ரூம் தான். இன்றைக்கு உள்ள அந்த பெட்ரூம் 5, 10, 8, 4 அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ரூம் தான். அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா வெளியூர் போறாருன்னு ஒரு கவலை ஆயிரும், ஐயோ எப்பப்பா வருவீங்க அப்படின்னு. ஆனா இப்போ எப்போட போய் தொலைவாரு, ஏங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஒரு அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா ஊருக்கு கிளம்புவார், எங்கள் பெரிய அக்கா காய்ச்சல் வந்து படுத்துருவாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஏன்னா அப்பா வீட்டில் இருந்தாலே அது ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டில் அப்படி இருக்கா? உங்கள் அப்பாவை அப்படி வச்சிருக்கிறாரா? தமிழ்நாட்டில் ஒரு நல்ல போதகர், அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒரு நல்ல தலைவர், தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல இந்தியாவுக்கே ஒரு நல்ல தேவ மனிதர். அவருடைய பெயர் ரெவரண்ட் PS ராஜாமணி ஐயா. கடந்த மாதம் சில நாட்களுக்கு முன்பாக தான் அவர் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். அவர் யாராவது பக்கத்தில் உட்கார்ந்து பேசினா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் எழுந்து பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் எல்லாம் வயிறு வலிக்க சிரிப்பாங்க. அதே நேரத்தில் ஆத்தும பாரத்தோட பேசி அழுக வச்சு ஒப்பு கொடுக்க வச்சிருவார்.
அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவங்க குடும்பம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இருந்தாங்க வீடே பரலோகம் போல இருக்கும்னு. கர்த்தர் அந்த அனுபவம் இல்லாவிட்டால் இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். உங்கள் அப்பா இருந்தால் இப்படி இருக்கு வீடு. ஆமாம். சில வீட்டுக்கு தகப்பன் உள்ளே வரும்போது அம்மா சொல்லுவாங்களா 5 வருது அப்படிங்குவாங்களாம். பிள்ளைகள்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்களாம். 6 மனுஷன்னா 6 அறிவுள்ள மனுஷன். இப்ப வர்றது 5 வருதுன்னு சொன்னோன்னே எல்லா பிள்ளைகளும் அங்கங்கே பெஞ்சு கீழே ஒரு பிள்ளை ஓடிடுமா. எனக்கு இன்னொரு குடும்பம் தெரியும். இவர் தான் PS ராஜாமணி. ஒரு நல்ல தெய்வ மனிதர். அவர் ஸ்தாபனத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல சொத்து. ஆமாம். சிரிக்காத ஊழியர்களையும் சிரிக்க வச்சிருவார். ஒரு நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய புக்கெல்லாம் வாங்கி படிங்க. PS ராஜாமணி புக் ஸ்டால் போனீங்கன்னா குடும்பம் எப்படி கட்டப்படணும், கடன் இல்லாமல் எப்படி வாழணும் என்றெல்லாம் தலைப்பில் வரதட்சணை இல்லாமல் வரதட்சணை வாங்குவது நல்லதா கெட்டதா, இப்படிப்பட்ட நல்ல தலைப்பில் ஒரு ஏராளமான புஸ்தகம். புக் ஸ்டால் போனால் இதெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கணும். நீங்களும் படிங்க, உரம்பரை வந்து அதை படிக்கட்டும். நிச்சயமாக குடும்பங்கள் கட்டப்படும். நம்ம சர்ச்சில் குடும்ப முகாம் நடத்தி இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, சில வீடுகளில் சந்தோஷமே இல்லை. இங்கே வாசிக்கிறது பாருங்களேன். யோவேல் 1:12 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு தான் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு கோபமாக பிள்ளைகளை திட்டிக்கிட்டு மிரட்டணும், திட்டணும், கடினம். நம்ம கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நேரம் சந்தோஷம் பண்ணணும். நம்ம அப்பா இல்லையே அப்படின்னு பிள்ளைகளுக்கு கவலை வரணும். ஆமாம். சில நேரத்தில் சில வீட்டுக்குள்ள போனால், ஏங்க போலியா வேலைக்கு? அம்மா கொஞ்சம் சுகம் இல்லை, பரவாயில்ல மாத்திரை போட்டு போங்க. அப்போ என்ன, அந்த வீட்டுக்குள்ள அவர் போனாதான் அங்கே அமைதி. பிடிச்சி தள்ளாத குறையா தள்ளி விட்டுறாங்க பிள்ளைகளும் சேர்ந்து. அந்த அனுபவம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே வாசிக்கிறோம், சந்தோஷம் இல்லை, நிம்மதியாக இருக்க முடியல. அந்த வசனத்தில் பார்த்தீங்களா, 12ஆம் வசனம், சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு. இன்றைக்கு அப்படி யாராவது இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்களா? அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கீங்களா? தெரியாத பாதையில், அறியாத பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறார். 16வது வசனம், ஆண்டவர் சமூகத்தில் என்ன இருக்கணும், ஆலயத்தில் என்ன இருக்கணும்? அப்பா வீட்டில் எப்போதும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலை மறந்து நாம் எங்க? அப்பா வீடுன்னா எது? ஆலயத்துக்கு ஏன் வரோம்? ஒரு சந்தோஷத்துக்காக வரோம், சமாதானத்துக்காக வரோம். ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், நான் கவனித்து பாருங்கள், தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? நீக்கப்பட்டுருச்சான். இந்த கேள்வியை பாருங்க. வீட்டில் தான் சந்தோஷம் இல்லை, சர்ச்சுக்கு போவோம், அங்கேயாவது ஆராதிச்சுட்டு சந்தோஷமா வரலன்னா, சிலருக்கு சர்ச்சுக்குள்ளேயும் சந்தோஷம் இல்லை. அப்படி சிலர் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. சந்தோஷம் இங்கே உள்ள வந்தும் ஒரு மனமகிழ்ச்சி இல்லை, இங்கே உள்ள வந்தும் ஒரு சமாதான நிம்மதி இல்லை. அங்கே அதுதான் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் வீட்டிலும் சந்தோஷமா இருக்க முடியல, ஆலயத்திலும் சபையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. எங்கும் பார்த்தாலும் நெருக்கம், எங்கே போனாலும் பிரச்சனை, பாதிப்புகள். ஏன் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்று அறிய முடியாமல் போய்கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்பதை மாத்திரம் மறந்து போகாதீர்கள். நான் சொல்றது எல்லாமே இருக்க உங்க குடும்பத்தில். ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் இந்த சூழ்நிலையில எங்களை நடத்துகிறார். ஆமென். உண்மையாக என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உண்மைதான். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி இருக்கிறார், உங்கள் கையை பிடித்து நடத்தி வருகிறார். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், உனது வலது கரத்தை பிடித்து அவர் நடத்தி இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு பாதையை
சரி பண்ணி கொண்டு அதை அமைத்து கொண்டு அவர் சரி பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இந்த மாதம். ஆமென். இதைவிட கொடூரமான ஒரு சூழ்நிலை. அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோவேல் 2:3. நல்ல கடைசி லைன் படிங்க மறுபடியும். அவைகள் தப்பி போவதில்லை. ஒன்று தப்பிக்க முடியாது. இதை விட கொடூரமான சூழ்நிலை வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த எப்படிப்பட்ட நிலைமை பார்த்தீர்களா? இன்றைக்கு அநேகர் அப்படி வந்திருக்கிறீங்க. அவைகளில் ஒன்றும் தப்பி போகவில்லை. மிச்சம் கூட வீட்டில் இல்லை. இன்னும் சொல்ல, அதாவது சாம்பிளுக்காக ஒன்று இல்லை. ஏதோ இவ்வளோ நகை போட்டாங்க, அதுக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒரு கிராம், ஒரு 100 கிராம், சரி 1 கிராம், 100 கிராம் போக வேண்டாம், 2 கிராம் ஒரு சாம்பிளுக்காவது இல்லை. கல்யாணம் பண்ணும்போது பொருளோடும் நிறைய ஆசீர்வாதத்தோடு வந்தோமே, ஒரு சாம்பிளுக்காவது ஒன்றாவது இருக்குதா? ஒன்று தப்பித்து போகவில்லை. எல்லாம் போச்சு. உள்ளது போச்சு. அப்படியா? முற்றிலும் கம்ப்ளீட்டா எல்லாம் போச்சு. இப்போ என்ன? இந்த நிலைமைக்கு இந்த ஆராதனைக்குள்ள சில குடும்பம் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நினைவு வரலாம். ஆண்டவர் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி ஒரு தாழ்ச்சியை கர்த்தர் அனுப்பலாமா? இவங்க ரட்சிக்கப்பட்ட, நாங்கள் அபிஷேகம் பெற்றவங்க, எங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபிக்கிறாங்க, என் குடும்பத்தில் இந்த கஷ்டம் வரலாமா, ஒரு வறுமை வரலாமா? அப்படி சில கேள்வியோடு சிலர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக சறுக்கலாகவே இருக்குதே, கொஞ்சம் மேலே ஏற முடியலையே, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கீழே போய்கிட்டே இருக்கிறோமே, சறுக்கள் வரலாமா அப்படின்னு நீங்கள் எங்களை பார்த்து கேட்க மாட்டீங்க. உள்ள கேள்வி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எழும்ப முடியாதபடி ஒரு வீழ்ச்சி வரலாமா? வீழ்ச்சி வரலாம், ஆனால் எழும்பிடணும். ஆனால் எங்கள் குடும்பத்தில் வீழ்ச்சியில் இன்னும் எழும்ப முடியாமல் இருக்கிறோமே, இது தேவ பிள்ளைகளுக்கு வரலாமா? ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு வரலாமா? நிம்மதி சமாதானம் எங்கே என்று தேடுகிற அளவுக்கு வீட்டிலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வேலைக்கு போனாலும் அங்கே ஆசீர்வாதம், மகிழ்ச்சி இல்லை. ஆலயத்துக்கு வந்து பார்க்குறோம், அங்கேயும் இல்லை. அப்படின்னு நீங்கள் ஸ்தோத்திரம், ஒன்றிலும் தப்ப முடியாத அளவுக்கு நீங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியும் கர்த்தர் நடத்துவாரா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில், அந்த கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் திட்டமாக இந்த காலை நேரத்தில் தெளிவாய் பேசுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, மகளே, மகனே, உன்னை நீ பயப்படாதே, நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நம்ம இந்த நாளிலே நடத்த போகிறார். ஆமென். அடி மேல அடி விழுகிறதுனால நான் எழும்ப முடியலன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் எழுப்புவார். நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன் நம்மை அறியாத வழியில் நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என்ன செய்ய போகிறார்? இந்த அறியாத வழியிலே நடத்துகிற கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தேசங்கிற இடத்துல உங்கள் பேரை வச்சுங்க, உங்க குடும்பத்தை நினைச்சுங்க, நம்முடைய சபையை நினைச்சுங்க. கர்த்தர் தம்முடைய குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, சபைக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தர் கடாட்சிப்பார் அப்படின்னா கர்த்தர் நினைவு கூறுவார். உங்கள் கண்ணீரை கண்ணோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தோல்வி, இழப்புகள், நஷ்டங்கள், சமாதானம் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்க. எங்கும் நிற்க முடியல, ஒரு தொங்குற நிலைமை, நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். ஆகவே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், கண்ணோக்கி பார்த்து கடாட்சிப்பார். சொல்லுங்க, கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்வாராம். இந்த ஜூன் மாதம் உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சுபாவமே, ஆண்டவருடைய சுபாவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சுபாவம் அன்பின் நிமித்தம் இறங்குவார். உங்க மேலே இருக்கிற அன்பினாலே உங்களுக்கு இறங்குவார்.
அந்த அன்பின் நிமித்தம் மனதுருகுவார். இதுதான் பைபிளில் எல்லா இடத்துலையும் ஆண்டுடைய அந்த சுபாவத்தை பார்க்கிறோம். இரக்கத்தின் நிமித்தம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டுடைய சுபாவம். ஆனால் இந்த இடத்திலே வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பாராம். அதுக்கு மேலே இந்த இரக்கம், மனதுருக்கம், ஆசீர்வாதம், அதற்கு மேலே ஒரு படி மேலே போகுது. ஆமென். அதன் அர்த்தம் மறுபடியும் கடாட்சிப்பார் என்றால் அதன் அர்த்தம், நான் மறுபடியும் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆரம்பத்திலிருந்து அதே ஸ்தானத்திலே நான் வைத்து நிலைநிறுத்தி வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அல்லேலூயா. நான் தூங்க மாட்டேன். உங்களை ஆரம்ப நிலையில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஆசீர்வாதம், அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை நிறுத்தும் வரை, நம்முடைய சபையை அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வரை ஆண்டவர் ஓய மாட்டார். கடாட்சிப்பார். கண்ணை கூட சிமிட்ட மாட்டார். சிலருக்கு தூக்கம் வந்துடுறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், குழந்தையும் கண்டுபிடிச்சிடலாம். போட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனே தொட்டில் போடு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கண்ணியமைக்காமல், ஓய்வெடுக்காமல் நமக்காக இரவும் பகலும் எப்படி ஆகிலும் நமக்கு கடாட்சிக்கும்படி, ஆமென், ஸ்தோத்திரம், எதெல்லாம் இழந்தோமோ இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் தந்து அவர் மகிமைப்பட போகிறார். அதுதான் சூப்பர். நமக்கு தருறதுனால நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை, அதில் அவர் மகிமைப்பட போகிறார். இந்த மாதம் உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் அறியாத வழியிலே, தெரியாத பாதையிலே நடத்தி அவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு எவ்வளவு வைராக்கி இருக்குதா இல்லையா? என்ன வைராக்கியம்? நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் தான் பரவாயில்ல. வேற வைராக்கியமெல்லாம் இருந்தால் கர்த்தர் இந்த ராபோஜன் எடுக்கிறதுக்கு முன்பாக மாற்றுவாராக. ஆமே. நான்லாம் ஒரு வைராக்கியமாக இருந்தேன். கத்திரிக்காய் சமைக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது ஆரம்பத்தில். அதில் ஒரு வைராக்கியமாக இருப்பேன். எங்கே விசேஷத்துக்கு போனாலும் கத்திரிக்காய் வச்சா தொட மாட்டேன், வரட்டுக்க வைராக்கியமாக. ஆனால் இன்னைக்கு எனக்கு வாரம் முழுவதும் கத்திரிக்காய் வேணும். அப்படி பாசமாக சமைச்சு மாற்றிட்டாங்க என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சிலர் விரும்ப மாட்டாங்க ஆண்கள், அந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு சாப்பிட வச்சிடணும். அல்லேலூயா. அரிப்பு வரும், சோரி வரும், அதெல்லாம் ஒன்றும் வராது. அப்படி உள்ளவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஆமாம் பாஸ்டர், சாப்பிட்டா அப்படி தடுப்பாக வரும் பாஸ்டர். 18 வருஷமாக இருக்குது பாஸ்டர். மாத்திரையை பாருங்க பாஸ்டர். நான் உட்காந்துட்டோம், நானும் பாஸ்டர்மாவும். செய்யுங்க இன்னைக்கு கத்திரிக்காய் எங்களுக்கு சேர்ந்து 1 கிலோ சேர்த்து போடுங்க. வெறும் கத்திரிக்காய் அன்னைக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் என்னமோ சொல்லுவாங்க, முழுசா எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டார். எல்லாம் அவர் சாப்பிட இப்படி பார்த்துக்கிறாரு. என்ன வருமா? அரிப்பு வருமா? பிடில் வாசிப்பாராம். தடுப்பாயிருமா தலையிலேருந்து கால் வரைக்கும். அன்னைக்கு சாப்பிட்டாரு, ஒரு தடிப்பும் வரல. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல, யாருக்கும் எப்படியோ நடக்கலாம், நமக்கு வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா நம்ம அறியாத பாதையில் கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார், தெரியாத பாதையில் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல நம்ம அதுதான் வாசிக்கிறோம். நம்ம இப்போ வாசித்தோமே என்ன, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் இழப்பு, இது போய் அது பட்டு, அந்த பூச்சி அரிச்சு இந்த பூச்சி அரிச்சு வெட்டிக்கிளி மிச்சம் பண்ணது அது, இப்படியே நஷ்டத்து மேலே நஷ்டம், இப்படியே இருக்கிறோமே என்று இருக்கும்போது ஒரு நற்செய்தி வருகிறது. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கர்த்தர் தருகிறார். தேசமே, தேவ பிள்ளையே, கேஜி சபை மக்களே, பயப்படாதே. என்ன செய்யுங்க? அது சொல்லும்போது அந்த முகத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்குதான்னு பாருங்க. சொல்றவங்கள மகிழ்ந்து களிகூர்.
இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி மூஞ்சிகளை பார்த்து எனக்கு ஜெபமே வராது. இருக்கட்டும், இருக்கு, அவ்வளோ பாரம் இருக்கு. அதுதான் அந்த முகத்தில் காட்டும். அகத்தின் அழகு, அந்த வேதனை உள்ள இருக்கு, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்படியே ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பயந்துடாதீங்க. வேகமாக போகிறவங்கள பார்த்து கவலைப்படாதீங்க. அவங்க இன்னும் வேகமாக ஜெபிக்கிறாங்க, என்ன வேகமாக சர்ச்சுக்கு போகிறாங்க, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னா, அது சொல்லிட்டேன், ஆரம்பிச்சுட்டா முடிக்கணும் இல்லை. ஒரு நாள் சிங்கம், மான், ஆமை. சொல்லுங்க, நீங்க யாரு யாருக்கு விரும்புறீங்க? சிங்கங்கிறாங்க சிலர் மான் சொல்றாங்க, ஆமை ஒருத்தருமே சொல்லல. ஏன்னா ஆமை இங்கிருந்து கிளம்பி ஸ்தோத்திரம் அவனாசி போறதுக்கு 8 வருஷம் ஆகும். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகளை பேத்தியெல்லாம் எடுத்து தாத்தா பாட்டி ஆயிடுவோம். அப்போ தான் அவனாசி போய் சேரும் அது. அதனால் ஆமைக்கு மேலே யாருக்குமே சில விருப்பம் இல்லை. ஆனால் சில சொன்னேன்னு சொல்கிறாங்க. சரி, ஸ்தோத்திரம். மான் துள்ளி குதிச்சு, ஆனால் சிங்கம் பாருங்க, அந்த வேகமாக ஓடுறத பிடிச்சி தின்றும். இந்த ஆமைகிட்ட வரும், கடிக்கலான்னு வந்துட்டு நக்கி விட்டுட்டு போயிடும். ஏன்னா தலை உள்ளே போயிடும், கால் ரெண்டு எல்லாமே உள்ளே போயிடும். இந்த ஓட்டை என்னத்தை கடிக்கவா முடியும்? அதனால ரொம்ப வேகமாக இருக்கிறவங்க பார்த்து பொறாமப்படாதீங்க. அவங்க ஓடிக்கிட்டு இருக்காய் ஸ்தோத்திரம். உங்களை மெதுவாக தான் நடத்துகிறாரு. மெதுவாக நடத்தினாலும் உங்களை சத்துரு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, போயிடுவான், கடிக்க முடியாது. நான் ரொம்ப டல்லு, நான் ரொம்ப ஸ்லோ, நான் விசுவாசத்தில் இப்படி அப்படிலாம் நீங்கள் ஆமையை போல நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான் பெஸ்ட். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நல்லா பேசுவாங்க, நல்லா வேகமாக, அவங்கள பார்த்து இது பண்ணாதீங்க. நான் ரோட்டில் இப்போ வாக்கிங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, போவேன். அப்போ பெரிய பெரிய நாயை கூட்டிகிட்டு போவாங்க, பெருசு இருக்கும், பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். நமக்கு இங்கே கழுத்து வரைக்கும் இருக்கும், தான தண்டி இருக்கும், பேன்னு போவோம். அவர் ஒல்லி குச்சா இழுத்துக்கிட்டு போவார். அந்த நாய் அவ்வளோ அழகாக அமைதியாக போகும். எவ்வளோ பயங்கரமான நாய்! ஒரே நேரத்தில் 10-20 நாய்களை பிச்சு போட்டுரும். அந்த நாய் அமைதியாக போகும். இந்த ரோட்டில் இருக்கிற நாய்கள்லாம் இருக்குதே, வத்தல், அதுக்கெல்லாம் கரான்னு கத்தும். அப்போ இதை பார்த்து எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு அனுபவத்தை கொடுத்தார். தெரு நாயெல்லாம் கத்த தான் செய்யும். புரிஞ்சுங்க. சில கத்திக்கிட்டே இருக்கிறாங்களா, பாஸ்டர் உங்களை தெரு நாய் சொன்னார் சொல்லிடாதீங்க. நமக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனை கொடுக்கிற ஆட்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் சொல்லல அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவர், இது எஜமான் கையில் இருக்கிறதுனால கத்தாது, பொறுமையாக ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக போகும். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார் அப்படின்னு அமைதியாக போகும். அது என்ன நாய்? எஜமான் கையில் இருக்கிற நாய் கத்தாது. நீங்கள்லாம் யார் கையில் இருக்கீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் சிலதுக்கு நம்மளை கத்திக்கிட்டே இருக்கு, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் ஒரு நாள் நினைச்சேன், ஏன் ஆண்டவரே, நாங்கள் அமைதி தானே இருக்கிறோம், எங்களை கடிக்கவே வரானுங்களே, கத்திக்கிட்டே இருக்கிறானுங்களே. லைவ்ல போயிட்டு இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். ஆண்டு சொன்னார், அதெல்லாம் அந்த நாய். நீ எஜமான் கையில் இருக்கிற, அமைதியா இரு. நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா யார் கையில் இருக்கீங்க? ஆமா, உங்க வீட்டு பக்கத்துல சிலது சத்தம் வந்தா நீங்க எஜமான் கையில் இருக்கிறத மறந்துடாதீங்க. நீங்களும் அந்த கூட்டத்தோட போயிடாதீங்க. நம்ம கர்த்தர் மேன்மையா வச்சிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரே வசனம் படிச்சுட்டு நாம் ஜெபிப்போம். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். முடிக்க போறோம். ஒரு நல்ல ஒரு வார்த்தை வாசித்து முடிக்க போறோம். சீக்கிரம் முடிக்க, அந்த முழுசா படிக்க நேரம் இல்லை. உங்களுக்கு திரும்ப
பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் திரும்ப ஸ்தோத்திரம். கடந்த 5 மாதத்தில் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எங்கெல்லாம் அடிபட்டீர்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ, தோல்வியை சந்தித்தீர்களோ, மகிழ்ச்சியை காணாமல் போனதோ, ஒன்று பாக்கி விடாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அப்போ அவர் நாம மகிமைப்படும். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். எழுதி வச்சுங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இதை சொன்னார். இழந்ததை திரும்ப தந்து அவர் நாமம் மகிமைப்பட போகிறார். எதெல்லாம் இழந்தீங்களோ அதை திரும்ப தந்து, திரும்ப பட்சித்த வருஷங்களின் விளைவை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமே. அப்ப அவர் நாம மகிமைப்படுமா படாதா? பாருங்க, நீ இழந்ததை திரும்ப தந்து கர்த்தர் மகிமைப்பட போகிறார். எதிலும் தப்ப முடியாத இந்த சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் பட்சித்த வருஷங்களுக்கு ஒத்த மொத்தமா கொடுப்பாராம், சேர்த்து கொடுப்பாராம். இழந்ததை ரெட்டிப்பாய் திரும்ப கொடுப்பாராம். தாவீது இழந்ததை ஒன்று குறை இல்லாம எல்லாவற்றையும் இதை கர்த்தர் இந்த ஜூன் மாதம் நமக்கு செய்ய போகிறார், சபைக்கு செய்ய போகிறார். அதனால என்ன? அவர் நாமும் மகிமைப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கொரோனா கோவிட் அப்படின்னா அதை நம்ம யாரும் மறக்க முடியாதுங்க. லாக்டவுன் போட்டார்கள், வேலைக்கு போக முடியல. சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சுக்கும் போகக்கூடாது, சர்ச்சு போட்டியாச்சு. அப்படி தான் போகலான்ட்டு போனால் போலீஸ்காரன் எங்கே போகிற, சர்ச்சு போய் திருப்பி அனுப்பிடுறான். நாங்கள் சர்ச்சிலையாவது போய் ஜெபம் பண்ணலான்னா என்னையும் பாஸ்டர் திருப்பி அனுப்பி விட்டான். நம்ம சொந்த சர்ச்சில் போய் ஜெபிக்க முடியல. நிலைமையை பாருங்க. இவைகளெல்லாம் நான் இத்தனை வருஷமாக பார்க்குறேன். இப்படி ஒன்றும் பார்த்ததே எப்பாவது இப்படி வந்திருக்க ஐயா? ஆபிரகாம் ஐயா, இந்த அறியாத வழியில் அநேக பாதிப்பு, தொழில் முடக்கப்பட்டது, பொருளாதாரம் பிரச்சனை அதிகமானது. அன்றைக்கு கொரோனா வருவதற்கு முன்பாக நான் ஏடிஎம் அந்த இதுக்கெல்லாம் போயிருக்கேன். அன்னைக்கு போனது இன்னைக்கு வரைக்கும் போகல. அன்னைக்கு ஸ்டாப் ஆனது. எவ்வளோ பொருளாதார பாதிப்பு, நம்முடைய அன்புக்குரியவர்களை பறிகொடுத்தோம். எவ்வளோ பெரிய நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஸ்தம்பித்து போனது. இப்போ திரும்பி பார்த்து சொன்னால் நம்ம இப்போ சொல்லுவோம், ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்தவில்லை, ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் எங்களை நடத்தினார், ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை. சொல்ல முடியுமா? சொல்லிட்டீங்க, மறுபடியும் இன்னொன்று கிளம்பி வருது, புது விதத்தில் ஆக்ரோஷமாக எழும்பி வருது. ஆகவே தயவு செய்து அடுத்த வாரம் எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு வாருங்கள். நான் இன்னைக்கு கை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நான் இப்படி போனேன். ஆனாலும் 5 பேர் கொடுத்துட்டேன். தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டே கொடுக்குறேன். ஆகவே இப்போ பக்கத்தில் கை கொடுத்துறாதீங்க, ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வந்துடும். ஆனாலும் சிலர் நீட்டுவார்கள். அதனால அதுக்கு முன்னாடி பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருப்போம், சரியா? வேகமாக பரவிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாருக்கும் நடக்காதது, யாரும் கேள்விப்பட்டிராதது இந்த கொரோனா. அதை கேள்விப்பட்டோம், அப்படி நடந்துச்சு. ஆனால் ஆண்டு சொல்றாரு, நீ அறியாத பாதையில், தெரியாத பாதையில் உன்னை நடத்துவேன். ஆமென். நிறைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இந்த அடுத்த வாரம் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 வாலிபர்களை ஒரு அறியாத பாதையில் நடத்தினார். எல்லாருக்கும் நெருப்பு அக்கினி தண்டனை. அந்த ஊர் தண்டனை, பாபிலோன் தண்டனை. தப்பு செய்கிறானா நெருப்பில் போடணும், அது அந்த நாட்டு வழக்கம். ஆனால் அறியாத தெரியாத ஒரு வழி எதுனா 7 மடங்கு. அதுதான் 7 மடங்கு.
அது பெரிய பிரசங்கமாக போயிடும், வேண்டாம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம். ஒரு அறியாத பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் நாம மகிமைப்படும். ஏனென்றால் பாபிலோன் தேசத்தில் அந்த 3 வாலிபர்கள் மூலமாய் அந்த ராஜா சொல்லுகிறான், என்ன அறிக்கை பண்ணுகிறான் பாருங்க. யாரெல்லாம் அவன் மேலே பொறாமைப்பட்டால் எல்லாத்தையும் நெருப்பில் போடுன்னு சொல்கிறான். எல்லாத்தையும் விட கர்த்தர் நாம அந்த தேசத்தில் மகிமைப்பட்டது. இவர்கள் வணங்குகிற தெய்வத்தை தான் நம்ம எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி அந்த அறியாத பாதையில் போன அந்த 3 வாலிபர்களை கொண்டு கர்த்தர் அந்த பட்டணத்தில் மகிமைப்பட்டார். இப்போ என் குடும்பம் அப்படி தான் போயிட்டுருக்கு பாஸ்டர், தெரியாத அறியாத ஒரு பாதையில் அப்படின்னு நீ நினைக்கலாம். கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். காணிக்கை நேரம். ஜெபத்தோடே நீங்கள் காணிக்கை செலுத்த அன்பாய் கேட்கிறோம். காணிக்கை எடுக்கும்போதே கர்த்தருடைய பந்தியும் உங்களுக்கு வரும். நேரம் அதிக நேரம் இல்லை. கர்த்தருடைய பந்திக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் முன் வாருங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம் சொல்லியே கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் போய் கொடுக்கக்கூடாது. இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம், இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். உதவி செய்ய முன் வாங்க வேகமா. நமக்கு பின்னாடி காணும் ஒருத்தரும். வாங்க வாங்க, இன்னொரு 3 பேர் வாங்க. ஒரு 3 பேர் பின்னாடி. ஈசா கையெல்லாம் வாங்க. இன்னொரு 2 பேர் சீக்கிரமா, நம்ம கூட்டம் அதிகமா இருக்கு, வேகமா முடிக்கணும். ஈசாக்கு இல்லையா? அவனாசி பிரதர் வாங்க, உங்க பேர் தெரியல. இன்னொருவர் வாங்க. அம்மா நீங்க கொடுக்கணுமா? தரோம். அடுத்த முறை. ஒரு சகோதரி ஓடி வராங்க, அவ்வளோ ஆர்வமா செய்யணும்னு. அவங்கள பாராட்டுறோம். உங்க ஆர்வத்துக்கு நன்றி. எல்லாருக்கும் கிடைக்கும் வரை பொறுமையாய் காத்திருங்கள். முழுகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மாத்திரம் கையில வாங்கிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள், ஜெபத்தோட பாடுங்கள். இரட்சகரை இயேசுவை சத்தமாய் உங்களை ரட்சிக்கும்படியாய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர்தான் பாத்திரர். இன்னும் சத்தமா பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, எனக்கெல்லாம்
ஆமென். சத்தமா இயேசுவே, பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், எனக்கெல்லாம் நீரே. உன் கரத்தால் என்னை தூக்கி நீ உலர்ந்த என்னை உயிர்ப்பித்தீ, எனக்கெல்லாம் நீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நீதான் ரட்சகர், நீதான் பாத்திரர். பாத்திரர், கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அவ்வளவுதான், இந்த குடும்பம் விழுந்துரும் நினைச்சாங்க, இந்த ஊழியம் விழுந்துரும் நினைச்சாங்க. கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். இரத்தத்தால் கழுவி அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர்தான் பாத்திரர். அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அதற்கு அடையாளமாய் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை எல்லாரும் உயர்த்தி சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் எடுத்து அதை வானத்துக்கு நேராய் அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். நீங்கள் இதை புசிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த சரீரமாகிய அப்பத்தை நாம் புசிப்பதற்கு முன்பாக நம்முடைய துதி சத்தம் ஏழும்பட்டும், ஸ்தோத்திர சத்தம் ஏழும்பட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தை புசிப்போம். நாம் யாவரும் இணைந்து அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாயிருக்கிற, விலையேற பெற்ற இரத்தத்திற்கு அடையாளமாயிருக்கிற, குற்றமற்ற இரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிற திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு புது ஜீவன் தருகிறார். எவ்வளோ பெரிய கொரோனா வைரஸ் எழும்பினாலும் அது உங்களை அணுக முடியாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது, கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிற ஆண்டவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, இந்த 5 மாதங்களில் எங்களை நடத்தி வந்தீரப்பா. அறியாத பாதையில், தெரியாத பாதையில் நீர் எங்களை நடத்த போகிறீர். அதனால் உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீர் எங்கள் மேல் கடாட்சிப்பீராக, வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. இந்த இழந்த சந்தோஷம், இழந்த மகிழ்ச்சி, இழந்த சுகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிற அந்த மாதத்திலே பெரிய காரியத்தை நம்முடைய சபையிலே செய்ய போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதுதான் அறியாத வழியிலே, தெரியாத பாதையிலே நடத்தி கொண்டு போய் அவருடைய நாமத்தை உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நம்முடைய சபை ஊழியத்திலே கர்த்தர் மகிமைப்பட போகிறார். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறோம். உம்மை விடுதலையோடு ஆராதித்தார்கள், உம்முடைய வார்த்தை கேட்டார்கள்.
ஆண்டவரே, ஏசாயா 43:14 வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து நடத்துவீராக. யாருக்கெல்லாம் கஷ்டம் வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வீராக. அநேகருக்கு எங்கள் வந்த கஷ்டம் வந்துச்சு, அவங்க இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் எங்களை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறேன், சாட்சியாய் வைத்திருக்கிறேன். உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை வாழ வைத்திருக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்படுவீராக. பிசினஸிலே நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் ஊழியத்திலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்திலே கட்டி ஜெபிக்கிறோம். அந்த வைரஸ் கிருமிகள் பரவக்கூடாது இயேசுவின் நாமத்திலே. தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றில ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருமிகள் அழிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகட்டும். ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, வெளியூர் பிரயாணங்களை முடித்து சுகபத்திரமாய் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். படிப்பிலே உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் மகிமைப்பட போகிறதுக்காய் நன்றி. பெரிய சாட்சிகளை எழுப்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்வீராக இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு கொண்ட புதிய ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.